Part 3, Section 1, Prose. This is about the detailed questions. Big questions அப்படின்னா paragraph அப்படின்னா உடனே நீங்கள் கேட்குற முதல் கொஷின் இதுவாக தான் இருக்கும். என்னன்னா அதாவது சப்டைட்டில்ஸ் போட்டு எழுதணுமா இல்லைன்னா புல்லட் பாயிண்ட்ஸாக எழுதணுமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம். ஆக்சுவலாக paragraph, the very word itself means that it should be in a paragraph. And if you want to increase the size of the passage or your paragraph answers, you can go with subtitles. அப்படி சப்டைட்டில்ஸ் போட்டு எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான டிப்ஸ் உங்கள் மாஸ்டர், அதாவது உங்கள் டீச்சர் எப்படி சொல்லி கொடுத்துருக்காரோ அந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சின்ன சிம்பிளான ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜிஸ்ட் ஆஃப் தி லெசன் ஓடத ஒரு 10லேருந்து 12 பாயிண்ட்ஸாக கன்சாலிடேட் பண்ணி நீங்கள் ரெடியாக அதனோட ஐடியா கான்செப்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரீட் த கொஷின் வெல். அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாயிண்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி ப்ரியரிட்டைஸ் பண்ணுங்க. அந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ, சே ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ திங்க் தட் த பேரண்ட்ஸ் ஆஃப் சீகல் ஆட்டிடியூட் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படின்ற மாதிரினா அதுக்கான ஆன்சரை ஒரு 2 லைன்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுங்க. அதுக்கடுத்து அந்த ஜென்ரலான லைக் அபவுட் தி ஸ்டோரியோட ஜிஸ்ட்டை அதுக்கடுத்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் வர மாதிரி கொடுத்தீங்கன்னா தட் இஸ் ஓகே, வெல் அண்ட் குட். அண்ட் தென் இந்த மெத்தட் ஆஃப் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் கோ வித் சினாப்சிஸ் ஃபர்ஸ்ட் போகிறீங்க. சினாப்சிஸில் பாக்ஸ் போட்டு ரைட் அபவுட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த பேசேஜ், லைக் திஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் த ப்ரோஸ், and if you know the author of that prose, you can give the name of the author and then the theme of the lesson. So this is wonderful idea to remember the theme of the 7 units which we have, which will help you in writing poem paragraph எழுத முடியும் இதுல இருந்து. And then when you go for supplementary hints development and other thing, அதுலயும் அந்த theme எழுதலாம். So first you want to memorize these 7 themes and it will really help you in writing all the paragraph answers. Okay? And then development அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேசேஜ் அண்ட் த புல்லட் பாயிண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் யூ பிரிங் இட் அண்டர் த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். இட் குட் பி ஆஃப் ஸ்மால் பேசேஜஸ் ஆல்சோ. அண்ட் தென் அட் த எண்ட் ஆஃப் திஸ் கோ ஃபார் கன்க்ளூஷன். அந்த கன்க்ளூஷனை நீங்கள் you want to go with writing it as a quotation. Okay, with this end the answers for the paragraphs. இதுதான் ஈஸியான வழி உங்களுக்கு பேராகிராஃப்க்கு. நம்ம இப்போ குறைந்தபட்சம் இதில் வந்து எப்பயுமே 4 பேராகிராஃப் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் யூ ஆர் கோயிங் டு ரைட் ஒன்லி 2, யூ ஹாவ் 2 சாய்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 7 ப்ரோஸ் யூ கேன் செலக்ட் எனி 4 prose which are very easy for you, so that within that 4 you can easily write 2, I guess. So with a step, let us enter into the video and I'm going to give you a gist of some of the prose paragraphs in this video. Let us watch and listen to that. Question number 29 to 32 is of prose paragraph. Steps to write the paragraph. Generally the word paragraph means you should write in paragraph, but here I'm going to tell you some easy way to develop your paragraph into sub paragraphs. You can also adopt this method, like you will start with synopsis where you will write introduction, development and conclusion. பேராகிராஃப் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே இதை வந்து பேராகிராஃபா ஒரு பத்தியா எழுதணுமா அல்லது துணை தலைப்பு போட்டு எழுதணுமா அப்படின்னு கேட்பீங்க. எப்படி எழுதினாலும் தப்பில்லை. துணை தலைப்பு போட்டு எழுதுறப்ப உங்களுக்கு பேஜஸ் 1.5 பேஜ்லேருந்து 2 பேஜ் வரைக்கும் வரும். ஸோ பேஜஸ் டசன்ட் கவுண்ட். ஈவன் தென் நீங்கள் பேஜஸ் கரெக்டாக எழுதும் பொழுது இவாலுவேட்டர் ஃபுல் மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூ கேன் ஃபாலோ திஸ். சினாப்சிஸ் அப்படின்னு போடுற இடத்துல இன்ட்ரடக்ஷன், டெவலப்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் இதை எழுதிருங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன்ல என்ன எழுதலாம்னு கேட்டா, ப்ரோஸ்ல கேட்டிருக்க அந்த எந்த ப்ரோஸ்ல இருந்து கேட்டாங்களோ அந்த டைட்டில் ஆஃப் த லெசன் எழுதுங்க. அந்த ப்ரோஸ் லெசன்ல இருந்து என்ன மெசேஜோ அந்த மெசேஜ் எழுதுங்க. அண்ட் தென் அந்த ப்ரோஸுக்கான தீம் லிஸ்ட் நான் உங்களுக்கு அடுத்ததா கொடுத்துருக்கேன். அந்த தீம் என்னவோ அதை எழுதுங்க. அதுக்கு அடுத்து டெவலப்மெண்ட் அப்படின்ற இடத்துல நம்ம புல்லட் பாயிண்ட்ஸ்ல ஒவ்வொரு ப்ரோஸுக்கான அந்த புல்லட் பாயிண்டட் தீம்ஸ் லைக்
அந்த ஆன்சர்ஸை சொல்ல போறேன். அதை நீங்க ஒரு பேராகிராஃபா மாத்தியும் இங்க டெவலப்மெண்ட்ல எழுதலாம், அல்லது சப் பேராகிராஃப்ஸா எழுதலாம். ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் சைடு ஹெட்டிங் போட்டு அதுக்கு ஒரு ப்ராவர்ப் மாதிரி ஒரு சப் பேராகிராஃப்க்கு எழுதுறதா இருந்தாலும் ஓகே. உங்க டீச்சர் என்ன மெத்தட் சொல்லி கொடுத்திருக்காரோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபார் கன்க்ளூஷன், write conclusion according to the question or write a proverb related to the prose. அந்த கொஸ்டினுக்கு கவர் பண்ற மாதிரியான ஆன்சர் டெவலப்மெண்ட்லயும் இருக்கணும், அண்ட் தென் கன்க்ளூஷன்லயும் இருக்கணும். இந்த ரெண்டு தான் முக்கியமான பகுதி. இதெல்லாம் நீங்க பேஜஸ்க்காக எழுதுறது. இந்த ரெண்டுல நீங்க எது ஆன்சரா எழுதிருக்கீங்களோ அதை பென்சில்ல அண்டர்லைன் பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு 5ல இருந்து 10 பாயிண்ட் எக்ஸாக்டா அந்த ஆன்சருக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறத பென்சில்ல அண்டர்லைன் பண்ணி காமிச்சீங்கன்னா இவாலுவேட்டர் நிறைய மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்க ஒவ்வொரு ப்ரோஸுக்கும் போலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு 7 யூனிட்ல ஒரு யூனிட்டுக்கும் ஒரு தீம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த தீமை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த தீம்ஸை யூ கேன் யூஸ் ஃபார் போயம் பேராகிராஃப்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் சப்ளிமெண்டரி பேராகிராஃப்க்கும் இதே தீம்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாவே டிராவல் அண்ட் அட்வென்ச்சர் அப்படின்ற தீம்ல தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் செகண்ட் யூனிட் இஸ் பேஸ்ட் ஆன் விட் அண்ட் ஹியூமர். தேர்ட் யூனிட் இஸ் பேஸ்ட் ஆன் விமன் எம்பவர்மெண்ட். Fourth unit is human values. Fifth unit is based on technology. Sixth unit is based on patriotism. Unit 7 is of mystery. So இதை நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராவர்பும் நான் உங்களுக்கு சொல்றேன், இதை கன்க்ளூஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் 7 யூனிட்ஸுக்குமே. இப்ப ப்ரோஸுக்கான ப்ராவர்ப் தான் இது. ஓகே, யூனிட் 1 என்ன ப்ராவர்ப் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, try and try until you reach your goal. இது எக்ஸாக்டா அந்த லிட்டில் சீகல் இருக்கு இல்லைங்களா, அந்த யங் சீகலுக்கு பொருந்துற மாதிரி கொடுத்துருக்கேன். யூனிட் 2 பாத்தீங்கன்னா, ஸ்மைல் கீப்ஸ் யூ டு ரீச் மோர் மைல்ஸ் இன் லைஃப். ஸோ விட் அண்ட் ஹியூமர்ன்றதுனால. ஸோ யூனிட் 3 விமென்ஸ் வாய்ஸ் கேன் பிரிங் இன் சேஞ்ச் இன் த வேர்ல்ட். ஸோ உறக்க பேசினால் உலகத்தையே மாற்ற முடியும் அப்படின்றது தான் இது. யூனிட் 4 உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ப்ராவர்ப் தான் இங்க கொடுத்துருக்கேன். இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட், இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட், இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். பிகாஸ் இது லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்றதுனால அதை கொடுத்துருக்கேன். யூனிட் 5 டெக்னாலஜி மேக்ஸ் அவர் லைஃப்ஸ் ஈஸி. இது ஒரு ப்ராவர்ப். வி ஆர் சேஞ்சிங் த வேர்ல்ட் வித் டெக்னாலஜி, இது இன்னொன்னு. தென் யூனிட் 6 லவ் யுவர் மதர் நேஷன் more than your mother. So unit 7 every mind is kingdom of unmapped mysteries. இது தீம் மிஸ்ட்ரின்றதுனால இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராவர்ப்ஸை நீங்க அப்படியே பாஸ் பண்ணிட்டு எழுதி வச்சுக்கிட்டு நீங்க படிச்சுக்கிட்டாலும் ஓகே. யூ கேன் யூஸ் திஸ் ஆஸ் கன்க்ளூஷன்ஸ். ஸோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரோஸோட அந்த பேராகிராஃப்க்கு பாயிண்ட் வைஸா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிக்கிற அளவுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் லெசனோட நேம் His First Flight. A young seagull was afraid of flying. ஒரு குட்டி சீகல் பறக்க பயந்துட்டு இருந்தது. He was so hungry. His mother approached him with a fish. He was so hungry. He was hungry அப்படின்னா பசியோட இருந்தது. அந்த சமயத்துல அந்த யங் சீகலுடைய அம்மா அதுகிட்ட ஒரு மீன் எடுத்துக்கிட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தது. He tried to grasp the fish and fell down. அந்த ஃபிஷ்ஷை கேட்ச் பண்றதுக்காக கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தது. போய் பிடிக்க போகும்போது அந்த மலை உச்சியில இருந்து அது தவறி கீழே விழப்போகுது. இத அவங்க அம்மா தானா அது பறக்க கத்துக்க வைக்கணும்ன்றதுக்காக அவங்க செய்த நாடகம். So he made his first flight. அந்த சமயத்துல தான் அந்த சின்ன குருவி பறக்க ஆரம்பிச்சது. He was even afraid of swimming. அதுக்கு நீச்சலும் தெரியாது, பயந்துகிட்டு இருந்தது. பறந்து எங்க விழுந்ததுன்னா கீழே கடல்ல விழுந்தது. நீந்தவும் being tired he landed on the sea. He finally overcome his fear. கடைசியா நீந்தறதுக்கும் கத்துக்கிச்சு, பறக்கவும் கத்துக்கிச்சு. இதான் இந்த குட்டி கதை. யூ கேன் ரைட் திஸ் ஆஸ் அ பேராகிராஃப். இப்ப நம்ம புல்லட் பாயிண்ட்ஸா படிச்சதை புல்லட் பாயிண்ட்ஸாவும் நீங்க டெவலப்மெண்ட்ல எழுதலாம், அல்லது தொடர்ந்து ஒரு கதையாகவும் நீங்க எழுதலாம். ஸோ
அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இங்க சொல்லியிருக்கேன். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே மெத்தட்ல இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கு மட்டும் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். சினாப்சிஸ் அப்படின்ற இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன், டெவலப்மெண்ட், கன்க்ளூஷன் எழுதுறீங்க. அண்ட் தென் இன்ட்ரடக்ஷன் வர இடத்துல டைட்டில் ஆஃப் த லெசனுக்கு ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட்னு எழுதியாச்சு. மெசேஜ் ஃப்ரம் த லெசன் அப்படின்ற இடத்துல நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு எழுதியிருக்கேன். இதனோட தீம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு தீம். ஸோ டிராவல் அண்ட் அட்வென்ச்சர் இஸ் த தீம் ஃபார் திஸ் லெசன். ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்ற இடத்துல இப்படி புல்லட் பாயிண்ட்ஸாகவும் எழுதிக்கலாம், அல்லது இப்படி அதே புல்லட் பாயிண்ட்ஸை பேராகிராஃபாகவும் மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, புல்லட் பாயிண்ட்ஸா எழுதுறப்ப இட் வில் கம் ஃபார் 8 லைன்ஸ். அதே பேராகிராஃபா மாத்தினீங்கன்னா ஒரு 4-5 லைன்ல முடிஞ்சிடும். ஸோ இப்படி பேராகிராஃபா எழுதணும்னா யூ ஷுட் ரீட் அ லாட் அண்ட் ரைட் அ லாட் அபவுட் த ஸ்லோ லேர்னர் கேன் ஃபாலோ திஸ். ஓகே, நீங்க ஆல்ரெடி அதனுடைய ஜிஸ்ட் தெரியும், என்னால் ஓனா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்ன்றவங்க அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கன்க்ளூஷன்ல ஐ ஹவ் ரிட்டன் வாட் லைக் ட்ரை அண்ட் ட்ரை அன்டில் யூ ரீச் யுவர் கோல்னு ஒரு ப்ராவர்ப் சொன்னதை எழுதியிருக்கேன். ஆர் நெசசிட்டி ஆஃப் ஃபுட் மேட் த யங் சீகல் டு ஃப்ளை, ஸ்விம் அண்ட் கேட்ச் த ஃபிஷ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டிங்கன்னா திஸ் இஸ் அபவுட் ஹவு யூ ஆர் கோயிங் டு ப்ரெசென்ட் த கம்ப்ளீட் உங்களோட பேராகிராஃப் இப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெண்டாவது ப்ரோஸ்க்கு வந்தாச்சு. த நைட் த கோஸ்ட் காட் இன் இஸ் த டைட்டில் ஆஃப் தட். The narrator and his brother heard a sound in the kitchen. They thought it was a ghost, but their mother thought it was a burglar. The police broke into their house. They found no one. One policeman approached his hallucinated grandfather. He snatched the gun and shot a policeman in his arm. The next day, everyone came to know that it was grandfather who walked in the kitchen the previous night. The strange sound was the grandfather's. That's the end of this story. ஓகேங்களா? இங்க hallucinated அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாய தோற்றமுடைய அந்த தாத்தா, அதாவது பேய் மாதிரி தோற்றம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை தான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த third lesson, empowered women navigating the world is the topic of this. 6 women naval officers sailed around the world in 254 days. They underwent training for 3 years. They sailed on INSV Tarini. It was under the project Navika Sagar Parikrama. INSV Tarini was a Make in India product. They proved women could excel in all fields. So, அடுத்து prose 4. The narrator and Aditya, the Attic lesson, visited their native. They went to Nagan uncle's tea shop. There they met Sanyal. He recited a poem of Tagore. Sanyal was a classmate of Aditya. Aditya went to his old house. He took an article from the attic. Then they went to a jeweler to find out the weight of the article. The jeweler estimated 150 rupees for the article. Aditya then went to meet Sanyal and offered him 150 rupees. But Sanyal did not accept the offer. So Aditya gave him the medal after 29 years. That's the end of this story. So unit 5 is Tech Bloomers. Technology made the life of human beings simple. We can manage TV, computer, washing machine, etc. by voice commands. Technology helps the disabled to lead normal life. Dragon Dictate helps Alicia type on screen when she spoke. A computer screen can be controlled with eye gaze. David uses technology for verbal communication and he become independent. Technology will assist human in all walks of life.
Prose 6, the last lesson. The last lesson is set in the days of the Franco-Persian War in 1870 to 1871. The French teachers were asked to leave. Franz reached the school late. Hamel, the teacher, had clothes on for special occasion. There were villagers in the classroom. It would be the last French lesson, but German would be taught because of invasion. He felt sorry for not teaching French. He had sent the children away. The clock struck 12. The school was dismissed. Prose 7. Sherlock Holmes has been seriously ill. Mrs. Hudson wants to bring in a doctor, but Holmes asks her to bring Dr. Watson. Dr. Watson says that the disease he got is deadly and contagious. He then instructs Dr. Watson to bring Mr. Culverton Smith. The ivory box contains a sharp spring infected with the illness. Watson emerges as the witness to the happening. Holmes explains his illness was artificial. He starved to act as if he were on the deathbed. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். Come on, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க. See you in the next video. Bye bye.